அப்படின்றது என்ன அர்த்தம்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்துன்றது யாருக்கும் சொந்தமானதில்லை. இந்துன்னா சந்திரன் அர்த்தம். ஏன் இந்துன்னா சந்திரன்? ஒரு காலத்தில் ராமர் காலத்திலலாம் பார்த்திங்கன்னா சூரிய வம்சம்னு வச்சுருப்பாங்க இல்லையா? பரிஷித்து மன்னன் பீரியடில் தான் சந்திர வம்சம்னு வந்தது, இந்து மதம்னு வந்தது. ஏன் இந்த இந்து மதம்னு வந்தது? இந்துன்னு ஏன் வச்சுக்கணும் இதை அப்படின்னா, உலகத்தில் சூரியன் சந்திரன் ரெண்டும் வேணும். சூரியன் மட்டும் காஞ்சா பூமி சுக்கு நுதுரா செதறி போயிடும். அப்போது அந்த வெப்பத்தை சரி கட்டுறதுக்கு சந்திரன் வேணும். அப்போ சூரிய வெப்பத்தில் நம்ம தவிக்கிறோம். அந்த நம்ம உடலுக்கு குளிர்ச்சி வேணும்னா சந்திரன் வேணும். அப்போ இந்த பூமிக்கு ரெண்டும் தேவைப்படுது. தேவைப்பட்டாலும் மனுஷனுக்கு சுகம் எதில் கிடைக்குது அப்படின்னா சந்திரன்கிட்டேருந்து கிடைக்குது. அப்போ மனிதனை வாழ வைக்கிறது சந்திரன். அப்போ எது நமக்கு நன்மை செய்தோ அதை வாழ்த்துறோம், அது மதமாக ஆக்கிக்கணும். அதனால் இந்து மதம், இந்து மதம்னா யாருக்கும் சொந்தமானதில்லை, உலகத்துக்கே சொந்தம். எல்லா மதமும் அதை தான் கும்பிடுது. முஸ்லீம் மதமும் அதை தான் இந்து மதம் கும்பிட்டுங்குது. அதனால் இந்துன்னா சந்திரன் அர்த்தம். யாருக்கும் உரிமை கொண்டாடக்கூடிய மதம் இல்லை. அதனால தான் சொன்னேன், மதத்துக்கு தாண்டுங்க, கடவுள் அறிவிங்க. மதத்துக்குள்ளே நின்னா கடவுள் அறிய முடியாதுன்னு சொன்னேன். மாதா பிதா குரு வணக்கம் சரி தற்போதைய காலத்தில் குறைந்து கொண்டே வருகின்றது. சரி, இந்த மாதா பிதா குரு வணக்கம் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கின்றதா? சரி, இன்னைய நிலைமையில் அது இல்லை. ஏன்னா பழங்காலத்துலலாம் தாயை தெய்வமாகவும் தகப்பனை தெய்வமாகவும் வழிபட்டாங்க. அதே நேரத்தில் தாயும் தகப்பனும், தகப்பன் போய் எங்கேயோ 4 ரூபாய் சம்பாரிச்சுன்னு அந்த தாய்கிட்ட கொடுத்தா அந்த தாய் அந்த குழந்தைங்கள ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்த்தா. ஆனால் அது காலப்போக்கில் மாறி இன்றைக்கி எல்லா தாய்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த தாய் பாசம் என்னன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. அது தெரியாமையே அவங்க ஆயா வச்சு வளர்க்குறது, இல்லை ஒரு ஹாஸ்டலில் விட்டுறது, இது மாதிரி வளர்க்கும் போது தாய் மேலேயும் தகப்பன் மேலேயும் பாசம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு போயிடுச்சு. இந்த பாசம் இல்லாத போனதில் இந்த தாய்க்கு பாசம் இருந்தாலும் பணம் மேலே இருக்கிற பாசம் பழைய மேலே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் 2 பேருடைய உறவுகள் துண்டிக்கப்படுது. இது என்ன ஆகுதுன்னா, இளமையில் அப்படியே உறவாடிக்கின்னு இருந்தாலும் முதுமை வரும்போது அந்த தாயின் தகப்பனையும் இந்த பிள்ளைகள் அவாய்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அடிப்படை பேஸ் எங்கேருந்து உருவாகுதுன்னா தாய்கிட்டவும் தகப்பங்கிட்டேருந்து தான் உருவாகுது, பிள்ளைங்கக்கிட்டேருந்து உருவாகலை. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஒரு ஸ்கூலில் எட்டும் போய் சேர்க்குறீங்க, ஒரு 5 வயசு குழந்தை, அந்த 5 வயசு குழந்தைக்கு என்ன ஜாதி நம்மன்னு தெரியாது. ஆனால் ஸ்கூலுக்கு போன உடனே அங்கே என்ன ஜாதின்னு கேட்குறான். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ எங்கேருந்து உருவாகுது? ஸ்கூல்லேருந்தே ஜாதி உருவாகுது, குழந்தைகிட்டேருந்து உருவாகலை. அதே மாதிரி இந்த வெறுப்பு உணர்ச்சி எங்கேருந்து உருவாகுது? தாய்கிட்ட தகப்பங்கிட்டேருந்தே உருவாகுது, பிள்ளைங்கக்கிட்ட உருவாகலை. ஆனால் பிற்காலத்தில் அது பிள்ளைங்களுக்கே உருவாகி போகுது. அதனால் தாய்க்கும் தகப்பனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இன்றைக்கி அநாத ஆசிரமங்களில் எத்தனையோ தாய்மார்கள் போய் அவஸ்தைப்படுறாங்க. கோடிக்கணக்கில் சம்பாரித்து பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணியும் அந்த தாய்ங்களுக்கு அந்த பிள்ளைங்க உதவாத போகிறது காரணம் தாய்களே தகப்பன்களே காரணம். மனித இனம் இன்பத்துக்காக தான் பிறந்தது, இன்பத்துக்காக தான் வளர்ந்துக்கணுங்குது, இன்பத்துக்காக தான் வாழுது. திருமணம்ன்றதே தனக்கு யாரோ ஒரு பெண்ணை போய் எதுக்கு திருமணம் செய்கிறோம்? தனக்கு உடல் இன்பம் வேணும், தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்கு தான், அந்த இன்பத்துக்காக தான் இந்த திருமணமே நடக்குது. அப்போது இன்பம் இல்லாத உலகத்தில் ஒரு வாழ்வே கிடையாது. இன்பம் இல்லாத வாழ்வு எதுன்னா பணம் தான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இன்பம் வருது. எப்படி இன்பம் வருது? ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்தா இன்பம் வருது, அந்த மகனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா இன்பம் வருது, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் படிச்சதுன்னா ஒரு இன்பம் வருது. எல்லாமே உலகத்தில் இன்பம். இந்த இன்பம் இக இன்பம் பேர். இதுலேயே பற இன்பம்னு ஒன்றுக்குது. இன்பம்ன்றது ஒரு ஆணும் பெண்ணும் உறவு பூர்வமாக உறவு கொள்ளும்போது உடல் உணர்வு இன்பம் கிடைக்குது. இதே இன்பம் ஞானிகளுக்கு நீங்கள் கேட்குறது புரியுது. இதில் போகும்போது இது இன்பம் இல்லையேன்னு. யார் சொன்னது இன்பம் இல்லைன்னு? குண்டலின்ற பராசக்தி இருக்குது உடலில், கீழே இடுப்பில். சிவம் உச்சியில் இருக்குது. இந்த பராசக்தி போய் அந்த சிவத்தோடு இணையும் போது 2 பேரும் புணரல் பண்ணும்போது அந்த மகானுக்கும் இன்பம். ஆனால் அந்த இன்பம் பேரின்பம். இந்த மனிதர்களுக்கு கிடைக்கிறது சிற்றின்பம். அப்போ பேரின்பம்ன்றது மகான். அதுக்காக அவங்க இவ்வளோ நாள் பாடுபட்டான்.
சிற்றின்பம்ன்றது பணத்தை செலவு பண்ணி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு வீடை கட்டினா இன்பம், ஒரு குழந்தை பெற்ற இன்பம், ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணா இன்பம். இதெல்லாம் சிற்றின்பத்தில் சாரும், அது பேரின்பத்தில் சாரும். ஒரு ஊனமற்றவன் இருக்கிறான், அவனுக்கு இயற்கையில் ஏதோ ஒரு அடிபட்டு போச்சு, அவனுக்கு கால் விண்ணமாகி போச்சு, அவன் ஊனமற்றவனாகிறான். அப்போ யார்கிட்ட போனால் அது சரியாகும்? ஒரு டாக்டர்கிட்ட போனால் தான் அது சரியாகும். அப்போது டாக்டர் ஊனமற்றத்துக்கு ஒரு நோய்க்கு எப்படி டாக்டரை தேடுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய தலைவிதியை நிர்ணயிக்கப்பட்டதை மாற்றக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் இறை வழிபாடு அவசியப்படும் போது தான் உன்னுடைய மனம் மாறுது, உன்னுடைய செயல் மாறுது, உன்னுடைய பிறப்பும் சுத்த பிறப்பாக மாற்றப்படுது. அதனால் இறை வழிபாடு ரொம்ப அவசியம். அதால் மட்டும்தான் அந்த விதியை மாற்ற முடிய ஆற்றல் உண்டு. வேறு மனுஷனுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. மனுஷனுக்கு மதி இருக்குது, பிறப்புன்றது விதி, இறப்புன்றது விதி, இடையில் செயல் புரியுறது மதி. அப்போது எதுவாக இருந்தாலும் ஒரு ஆரம்பமாச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த விதி ஆரம்பிக்குது, விதி முடிக்குது, மதின்றது இடையில் வாழுது. இந்த மதியை வச்சு தான் இந்த விதியை அழிக்கணும், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மகானெல்லாம் இறைவனை தேடினான். அப்போ மறுபிறப்பு இல்லாத ஆற்றல் எதில் கிடைச்சதுன்னா அந்த விதியை ஜெயிக்கிற ஆற்றல் மதிக்கு உண்டு. மதி எங்கே போனால் ஜெயிக்கும் அப்படின்னா இறைவன்கிட்ட போனால் தான் ஜெயிக்கும். அதனால் இறை வழிபாடு அவசியம். வினைன்றது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. அந்த உள்வினைன்றது இப்போ நம்ம பிறந்திருக்கிறோம், இப்போ ஒரு அடையாளமாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம செயல்கள் செய்கிறோம். அந்த செயல்கள்னால் பல பேருக்கு பல நன்மைகளை சிலர் செய்கிறான், பல பேருக்கு பல தீமைகளை செய்து இவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அப்போது நன்மைகளை செய்தவனுக்கு ஏற்ற வினைகள் கிடைக்குது, தீமைகள் செய்த அவனுக்கு ஏற்ற வினைகள் கிடைக்குது. ஆனால் இந்த பிரிவில் நன்மை செய்தவனை விட தீமை செய்தவன் நல்லா இருப்பான். ஏன்னா அவனுக்கு தான் எதை பற்றியுமே கவலை இல்லையே, அதனால் அவன் நல்லா இருப்பான். ஆனால் நன்மை செய்கிறவன் எல்லாத்தையும் யோசிப்பான், அதனால் அவன் நல்லா இருக்க முடியாது. ஆனால் இது பிறப்பினுடைய பயனாக மறுபடியும் இவன் நன்மை செய்தவன் பிறந்தான்னா வாழ்க்கையில் நல்லா இருப்பான். தீமையை செய்தவன் பிறந்தான்னா வாழ்க்கையில் கண் இல்லாத, கால் இல்லாத, காது இல்லாத, இப்படியெல்லாம் பிறப்பு தோணும். இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா உன் நினைவால் நீ செய்துக்கின முற்பயனு இப்போ விளைஞ்சது அது. அதனால் வந்த வினைகள், அதனால் ஊழ்வினை, முன்வினை. தாய் நல்ல தாயாக இருப்பான், நல்ல தகப்பனாக இருப்பான், புள்ள கெட்டவனாக இருப்பான். இது எப்படி வந்தது அப்படின்னா ஆன்மாவாகப்பட்டது நல்ல ஆன்மாவாக இருந்தால் அது நல்ல பிள்ளையாக இருக்கும். ஆன்மாவாகப்பட்டது பாவத்தை பண்ண ஆன்மாவாக இருந்தால் ரெண்டு தாயும் தகப்பன் நல்லவங்களாக இருந்தாலும் புள்ள கெட்டவனாக மாறி போகுது. அதனால் உள்வினை ஏற்படுது. அதனால் உள்வினை பயன் நம்ம செய்தது நமக்கு உலகத்தில் கிடைக்குது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கணும்? உலகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்தோம்னா நம்ம அடுத்த பிரிவில் நல்லா இருக்கலாம். இதை நினச்சி பயணம் பண்ணோம்னா தீமை செய்யாத விலகிடுவோம். இதுதான் உள்வினையின் பயன். ஐயா, அறிவுகள் உருவானது ஆன்மீகத்தில் இருந்து தான். ஏன் அப்படின்னா மனிதர்கள் உருவான உடனே அறிவியல்ன்றது ஒரு 1000 வருஷத்துலேருந்து உருவானது தான் அறிவியல். ஆனால் அதற்கு முன்னாடியே இன்றைக்கி நாள்கள் வகுத்து இருக்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வேழன், வெள்ளின்னு நாள்களை வகுத்து கொடுத்துக்குது. அப்போது இந்த அறிவியலை காட்டி கொடுத்தது ஆன்மீகம்தான். ஏன் ஆன்மீகம் காட்டி கொடுத்ததுன்னா அன்றைக்கி ஞானிகளுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருந்தது. அந்த திறமையால் அவன் இந்த உடலை இங்கே விட்டு ஆன்மா போய் எல்லா கிரகங்களையும் ஆராய்ஞ்சி அதனுடைய நிலைகள், அதனுடைய குணங்கள் எல்லாத்தையும் வானசாஸ்திரம் அப்படின்ற முறையில் எழுதணும். அதில் தான் அந்த நாள்கள்லாம் குறிப்பிட்டது. அது இன்றைக்கி செவ்வாய் கிரகம் எப்படி இருக்குது, சிகப்பாக இருக்குது அப்படின்றத பத்திரிகையில் இப்போ போட்டு காட்டுறான். ஆனால் அன்றைக்கே அவன் சிகப்புன்னு சொல்லிட்டான். அப்போது அறிவியலுக்கு உதவுனது ஆன்மீகமே. ஆன்மீகம்தான் அதுக்கு அடிப்படையாச்சு. இன்றைக்கி வெள்ளியிலேருந்து ஒரு சப்தம், ஓம்ன்ற ஒரு சப்தம் வருது. இதை ஆதியிலேயே ஞானிகள் சொல்லிட்டான். அறிவியல் இன்றைக்கி தான் கண்டுபிடிக்குது. அறிவியல்ன்றது ஒரு அளவுக்கு உட்பட்டது, ஆன்மீகம்ன்றது அளவு கடந்தது. அதனால் ஆன்மீகத்திலேருந்து தான் அறிவியலே இன்றைக்கி ஆராய்ச்சியே நடந்துன்னு இருக்குது. அதனால் ஆன்மீகம் ரொம்ப முக்கியமானது மனித குலத்துக்கு. இதில் யார் சாமி கடவுள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அண்டமா யவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற என் அருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கினார். உலகம் ஃபுல்லாக ஒரே கடவுள். அவன் மனம் எந்தெந்த பேரை விரும்புதோ அந்தந்த பேருக்கு வச்சுக்கணும். ஆனால் கடவுள்ன்றது ஒரு பொருள் பாடணும். அதனால் கடவுள் மனுஷனை வேறுபடுத்தலை, மனுஷன் கடவுளை வேறுபடுத்திக்கணும். பித்ருக்கள் என்றது ஒரு மனிதனுடைய ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சதுன்னா அது வேறு உடல் எடுக்காமல் அது இயங்க முடியாது, சொந்தமாக இயங்காது. அப்போது அது இறந்த உடனே
மறுபடியும் வேறு உடலை தேடி எடுத்துக்கும். அப்புறம் நம்ம பித்ருக்கள்ன்றதுக்கு நம்ம செய்கிற பூஜை புனஸ்காரங்கள் எப்படி அந்த பித்ருவுக்கு போய் சேரும்? சேராது. ஏதாவது அட்ரஸ் இருக்குதா? அதுக்கு தெரியாது. ஆனால் அது ஏன் வச்சுருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போது என்னுடைய தந்தை இருக்கிறாரு, அவர் இறந்துட்டார். இறந்து எங்கேயோ பிறந்து வாழ்ந்துன்னுக்கிறார் அவர். ஆனால் எங்கள் தந்தைக்கு நான் அந்த பித்ருக்கள் தோஷம் சாங்கியம் செய்துன்னுக்கிறேன். இது ஏன் செய்கிறேன்? இது இந்த பித்ருக்களுக்கு அவங்களுக்காக செய்கிறேன்னா நான் இல்லை. நாளைக்கு நான் இறந்தால் என்னுடைய குழந்தைகள் எனக்கு செய்யணும், அதை செய்து காட்டுறது தான் பித்ருக்கள் தோஷனுடைய சாங்கியம். ஆனால் இறந்த பித்ருவுக்கு ஒரு பயனும் இல்லை. ஏன்னா அவன் எப்போவோ பிறந்து வாழ்ந்துட்டான். அதனால் பித்ருக்கள் தோஷம்ன்றது தேவையற்றது. இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, இது உலக மதத்துக்கே நியாயம். ஏன்னா சாதாரண ஒரு கையில் அடிபட்டுச்சு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடிபட்ட ரத்தம் அந்த பிளட்டு ஸ்மெல் வராது. ஆனால் இந்த தீட்டுன்ற பிளட்டு வந்ததுன்னா பக்கத்தில் நிற்கவே முடியாது யாராலையும். அப்போது சுத்தம் இல்லாத ரத்தம், அது உடலினுடைய அழுக்கு தான் வெளியே வருது. அந்த அழுக்கை வச்சுக்கின்னு இறைவனை வழிபடாத, அந்த அழுக்கை வச்சுன்னு ஒரு நல்ல காரியம் செய்யாத. அதனால் ஒரு 3 நாள் அந்த நிற்கிற வரைக்கும் சுத்தமாயிரு அப்படின்றதுக்காக தான் சொன்னாங்களே தவிர இறைவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மனிதன் 3 அறிவோடு வாழறான். தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து தன்னுடைய பலத்தை கொண்டு சக்தியாக வெளியே விடுறான். அதுக்கப்புறம் அவன் ஜீவனாக வளர்றான். அப்புறம் மனம் வந்த உடனே மனுஷன் ஆயிடுறான். மனம் போன உடனே பிணமாக மாறி போகிறான் அப்படின்னு சொன்னேன். 3 அறிவுன்னு சொன்னேன். அப்போது இந்த மனிதனுடைய நிலை என்ன ஆகுதுன்னா இந்த 3க்குள்ளவே திரும்பி 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 வாழறோம். அப்போ மனம் போனால் பிணம். அப்போ அந்த பிணத்துக்கு இப்போ என்ன பண்ணுறான்? பாடின்னுட்டான். ஏன்னா பாடின்னா ஏக்கம் இல்லை. அப்போது இதை ஏற்கிறது இந்த உடல் இல்லை அப்படின்றதையும் உணர்றதில்லை யாரும் இருக்கிறவன். உள்ளகிற பொருள் தான் இயக்குது அப்படின்னு இவனுங்களுக்கு நினைக்க தெரியல. அதனால் இந்த உடல் தான் நான் சுற்றுறான். ஆனால் இந்த உடல் ஊர்ந்த உடனே இது விழுந்து போச்சே, இது ஏன் இயங்கலை அப்படின்னு வருத்தப்படுறான். அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், பாடி. எப்போ எடுக்கிறீங்க பாடி? எப்போ அடக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அஞ்ஞானிகளுக்கு அது ஒரு பழக்கமாக வச்சுக்கினாங்க. அதனால் அதை பாடின்ட்டாங்க. உள்ளே இருக்கிற வரைக்கும் மனுஷன், ஏன்னா மனம் இருந்தது, செயல் இருந்தது. செயல் போச்சு, மனம் போச்சு, செயல் போச்சு, அது பணமாயிடுச்சு. அதனால் அதை பணம்னு மாற்றிக்கினாங்க. ஒரு சாகு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த இறந்த பாடியிலேருந்து காற்று அந்த உடல், அதுதான் அவ்வை ரொம்ப அழகாக சொல்லும். மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர்ப்பின்றி உள்ளேவை. அப்போது இந்த மயிர் ரோம துவார வழியெல்லாம் காற்று வெளியே வருது. அப்போது 9 காற்றுகள் உயிர் பிரியும் போது போயிடுச்சு. ஒரு காற்று உள்ளே வேகுது. அந்த காற்றுக்கு பேர் அர்ஜுனன், பார்த்திபன், காண்டீபன் அப்படின்னு அதுக்கு பல பேர்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னா அதை வீங்க செய்து அதை வெடிக்க வச்சு தான் அது வெளியே போகும். அப்போது அதுலேருந்து வர அந்த வெப்பு நீரை நம்மெல்லாம் தொட்டுக்கும் போது அதில் கிருமி நாசி இருக்குது. அந்த கிருமி இருக்குது, அதனால் வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறது முறை. ஆனால் தொட்டதால் தீட்டுன்றதே ஒன்று கிடையாது. ஏன்னா அம்மா வயிற்றுலேருந்து தீட்டு போயிருந்ததுன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை. 10 மாதம் ஒவ்வொரு தாய்க்கும் தீட்டு நின்னதால தான் ஒவ்வொரு உடலும் இருக்குது. அதுதான் மந்திரம் சொல்லுது, அதுதான் ஜபம் வந்து, அதுதான் ஞானி ஆகுது, அதான் ஞானி ஆகுது. அப்போது முழுமையான 10 மாதம் தீட்டு தான் ஒரு மனிதன். இது இறந்ததுக்கப்புறம் இந்த வெப்பு நீர் வெளியே வரும்போது அதை தொட்டுக்கணும், வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா, இதனால் வச்சது. அதை தீட்டுன்னு ஆக்கி வச்சுக்கினாங்க. தவறு அது. என்றது எது, பிசாசுன்றது எது? இவன் இறந்தவன் தானே பேய் ஆகிறான், இறந்தவன் தானே பிசாசு ஆகிறான். இவன் இறந்தவன் தான் பிறந்துட்டான், அப்புறம் பேய் எது பிசாசு எது? மனத்தில் உள்ள பேய். அதனால் மனம்தான் பேய் இவனுக்கு. அதனால தான் சொன்ன அகப்பை சித்தர், காசிக்கு போனாலும் அகப்பேய், கருமம் தீராதே அகப்பேன்னா. நீ காசிக்கு போய் கடலில் கங்கையில் முழுகுனீனாட உன் மனசில் இருக்கிற பேயை வெளியே விடாத, உனக்கு புண்ணியம் கிடைக்காதானா. அப்போது பேயின்றதே மனம்தான். மனத்தை சீர் பண்ணிட்டுனா பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. கடந்த 4 தசாப்த காலமாக ஈழ மக்கள் மிகவும் இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். சரி, அவர்களுக்கு நீங்கள் கூறும் ஆறுதல்? இது ஒரு மனிதன் அழித்து வாழக்கூடாது. ஏன்னா மிருகங்கள் தான் ஒன்று அடித்து ஒன்று வாழ்ந்து பழக்கம். மனிதன் என்றவனே ஒருவனுக்கு ஒருவன் உதவி செய்து ஒருத்தவன் ஆதரித்து செய்கிறது தான் மனித இனமே. ஆனால் தற்போது இலங்கையில் நடக்கிறது, ஒன்று அழித்து ஒன்று வாழணும்னு நினைக்கிறது மிருகத்துக்கு சமமாகிடும். அன்பு மட்டும் அங்கே செலுத்தினால் மனிதர்கள் எல்லாரும் அனைவரும் ஒற்றுமையோடு வாழலாம். ஆண் பெண் ஜாதி மதம் கடந்து, அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். இந்த வேறுபாடு மனசில் உருவாச்சுன்னா பகை உருவாகுது, அன்பு உருவாச்சுன்னா அனைவரும் ஒன்றுன்னு உருவாகுது. இலங்கை மக்கள் அனைவரும்
எந்த ஜாதின்னு பார்க்காம எல்லாரும் மனிதர்ன்ற எண்ணத்தோடு வாழ்ந்தாங்கன்னா சந்தோஷமாக வாழலாம், எல்லாரும் நல்லா இருக்கலாம், யாருக்கும் துன்பம் இல்லாத வாழலாம். அதை பின்பற்றணும். அதான் என்னுடைய வந்து ஜீவஜோதி, ஆத்மஜோதி, பரஞ்சோதின்னு நம்ம உடம்புல பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஜோதியே வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. பிரகாசம் ஒன்று, அப்புறம் அந்த ஜோதி அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து நீங்கள் ஜோதி படத்தில் நம்ம காட்சியை பார்க்குறோம். அது வந்து நமக்கு எப்படி பிரகாசமாக இருக்கணுமா, இல்லை இந்த தீபத்தில் இருக்கிற ஜோதி மாதிரி இருக்கணுமாங்க ஐயா? தீபத்தில் இருக்க ஜோதி மாதிரி இருக்கணுமா, பிரகாசமாக நமக்கு தெரியணுமாங்க ஐயா? அதான் கேள்வி ஐயா. 2 பேர் இருக்கணும். இது இந்த இவ்வளோ பெரிய ஜோதி உன் உடம்புல இருக்குதுன்றதை நீ பார்க்கணும். நீ பார்க்கணுன்னா உனக்கு ஓயாமல் பாடம் பண்ணணும். அந்த அளவுக்கு உடம்பு சூடு ஏறணும். சூடு ஏறிச்சுன்னா அந்த கோகழி பண்ணி பார்க்கும்போது உனக்கு அந்த ஜோதி தெரியும். அது ஜீவ ஜோதி. இது பழக்கத்தில் பழகணும். இதை தான் சொன்னார் கோகழி அந்த குருமணி தாழ்வாழ்கன்னார் மாணிக்கவாசகர். இந்த ஜோதியை நீ பண்ணி பார்க்குற, ஆனால் இது நாளடைவில் போக போக அந்த ஜோதி உனக்குள்ளே நின்றுடும். நிற்கும்போது நீ பண்ணாமையே கையெழுத்து கும்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும் எதிரும். அப்படி நிற்கும்போது எந்த செயல் செய்யறனாலும் அதை கையெழுத்து கும்பிட்டுட்டு அந்த செயல்களை செய்யணும். அது ஆத்ம ஜோதி. ஜீவஜோதி நீ செய்து பார்த்தது, செய்யாமல் பார்க்கறது ஆத்ம ஜோதி, பரஞ்சோதி மேலே. இப்படி 3 விதமான ஜோதி ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் பார்க்க வேண்டிய ஜோதி. ஆனால் அதை பார்க்க முடியல. காரணம் அவனுக்கு பல விஷயங்கள். அதை நம்ம சொல்ல தான் முடியும், யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதம். அதனால் அவங்களால முடியல. அதனால் ஆனால் பொதுவான விஷயம் ஞானத்தில் 3 விதமான ஜோதிகளை ஒரு மனிதன் பார்க்கணும். பார்த்தால்தான் அவன் முழு மனிதன், இல்லைன்னா அவன் அரை மனிதன் தான். அதான் நீங்கள் சொன்னீங்க நாதம்லாம் வந்து 2 மணி நேரம் ஒரு நாளெல்லாம் கூட உட்காரணும் அப்படின்னு ஒரு வாட்டி நான் கேட்டப்போ சொன்னீங்க. எவ்வளோ அதிகமாக உட்காந்து பாடம் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு பயன் தரும். இருக்குங்க ஐயா, பயன் தருது. அதை தான் சொல்கிறேன். அதை பண்ணுங்க. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. எல்லாரும் அதை அடைவீங்க. ஆனால் முயற்சிகள் எனக்கு இது ஓணும் அது ஓணும்னு அங்கே நினைக்கக்கூடாது. நீ பாட்டுக்குன்னு செய்யறதை மட்டும் செய்யணும், அது தானாகவே வரும். அது ஒன்று நீ துட்டு கொடுத்து வாங்குற விஷயம் இல்லை. அது உனக்குள்ளவே இருந்தே உருவாகி உனக்கே காட்சி கொடுக்குற பொருள். அதனால் அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த மோட்சம் முக்தி இது அதெல்லாம் மனித பிறப்பு மற்ற பிறப்புக்கு போகாமல் மனித பிறப்பாக பிறக்கணும்னா உன் உயிர் மேலே பற்று வரணும். முதல்ல உடல் மேலே பற்றுக்கணும். செத்த உடனே எந்த நாயில் போவான், மனுஷனில் போவான், மாட்டில் போவான், எதில் ஒன்றாலும் போயிடுவான். இந்த பாதையில் இருக்கிற 100 வாட்டி பிறந்தால் கூட அவன் மனுஷனாக தான் பிறப்பான். இதுதான் இதனுடைய சிறப்புமா. சொல்லு. அப்புறம் மகாமேருன்னு பூஜை பண்ணுறாங்க இல்லையா? மகாமேருலாம் வச்சு மேரு அது என்னங்க ஒன்றுமே கிடையாது. மகாமேருன்றது உன் தலையில் இருக்குது. நீ அதுக்கு பூஜை பண்ணணும். இப்போ கிரிவலம் போகிறாங்க தெரியுமா? கிரின்னா தலைன்னு பேர். கிரின்னா தலை. மண்ணுக்கு மலை தலை, உனக்கு உன் தலை. இதுதான் கிரி. இந்த கிரியை சுற்றணும். இதை சுத்த முடியல. சுத்த முடியாதால மலையை போய் சுற்றிங்கிறாங்க. ஏதோ ஒன்று அந்த பாதையில் இருக்கிறாங்க, சந்தோஷம் பட்டுன்னு போக வேண்டியதுதான். சாமி இப்போ வந்துட்டு பிரம்ம ராட்சசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க சாமி. பிரம்ம ராட்சசம் அப்படின்னா என்ன? பிரம்ம ராட்சசனா? பிரம்ம ராட்சசம் பெரிய டவுட் போடுது உனக்கு. ஏற்கனவே ராட்சசன்லாம் உள்ளே இருக்கிறான். பெரிய பெரிய ராட்சசன்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். பிரம்ம ராட்சசனா யார்? வேதங்களெல்லாம் படித்தவங்க, கல்வியெல்லாம் கரை கண்டவங்க. இந்த கல்வியெல்லாம் கரை கண்டவங்க அந்த கல்வியோட மகத்துவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்காம, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தனக்குள்ளேயே வச்சுக்கின்னு யாருக்குமே இந்த வேதத்தை பற்றி விளக்கமோ எல்லாருக்கும் இது போகணுன்ற நினைப்போ இல்லாமல் தான் கற்ற கல்வியை தனக்குள்ளவே வச்சுட்டு ஒரு நாள் இறந்தாங்கன்னா அவங்க தான் பிரம்ம ராட்சசனா இந்த உலகத்தில் சுற்றுவாங்க. புரியுதா? நக்கீரர் என்ன பண்ணுறாரு?
ஒரு ஆத்தோரமாக போய் நிற்கிறாரு. ஆத்தோரமாக போய் நிற்கும்போது ஒரு ஆசை மரத்துலேருந்து ஒரு இலை வந்து விழுந்து தண்ணியில் பாதியும் கரையில் பாதியமாக இருக்குது. என்னடா இது, தண்ணியில் பாதி இருக்குது கரையில் பாதி இருக்குது, தண்ணியில் விழுந்தது ஒரு மாதிரியாகவும் கரையில் விழுந்தது ஒரு மாதிரியாகவும் இருக்குது, மாறி நிற்குது. அப்போ அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு அங்கே நிற்கிறார். அங்கேயே நிற்கும்போது இதை பண்ணவன் யாருன்னு சொன்னால் அந்த மரத்து மேலே இருக்கிற பிரம்ம ராட்சசன். அவன் என்ன பண்ணுறான், வரவங்களுக்கு இந்த மாதிரி மயக்கத்தை உண்டு பண்ணிட்டு அங்கே மயங்க வச்சு அவங்கள ஜெயிலில் தூக்கி போடுறான். இதை போல் நக்கீரர் வரத்துக்கு முன்னாடி 999 பேரை ஏற்கனவே சிறையில் போட்டு வச்சுருக்கான். அவனோட நோக்கம் என்ன, 1000 பேர் வந்தவுடனே மொத்தமாக வச்சு சோழியை முடிச்சிடணும் அப்படின்னு 999 பேரை ஏற்கனவே பிடிச்சி வச்சுட்டான். இப்போ கடைசியாக 1000வது பேர் வந்தது யார், நக்கீரர் வந்து மாட்டிக்கினார். இப்போ 999 பேருக்கும் பகீன்னு ஆகிப்போச்சு. எது நடக்கக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் இருந்தோமோ இந்த பாவியால் இது நடந்துடும் போலக்குது அப்படின்னு கலங்குறாங்க. அப்போ அவருக்கு அப்போ தான் புரியுது, இவங்கெல்லாம் சொல்லும்போது தான் நக்கீரருக்கு புரியுது. அப்போ நக்கீரர் சொல்கிறாரு, கவலையே படாத அப்படின்னு என்ன பண்ணுறாரு, முருகாற்றுப்படையை அப்போ தான் படிக்கிறார், எழுதுறாரு. எழுதும்போது முருகன் வந்து அந்த முருகனோட அருளால் இந்த பிரம்மராட்சசன் அழிஞ்சு இவங்க எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தது யாரு, நக்கீரர். அப்போ ஏன் அவன் ஆவனான் அப்படின்னா, படித்தவன் படித்த திமிரால இது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற நானோட ஆணவத்தில் யாருக்குமே அதை சொல்லி கொடுக்காம இந்த விஷயத்தை ஞானத்தை அவனுக்குள்ளே வச்சு யாருக்கும் தெரிய விடாமல் செத்து போனவன் எல்லாருக்கும் பிரம்மராட்சசனா பிறந்து இதே மாதிரி சுற்றின்னு இருப்பான். யாரை போட்டு தள்ளுவானு. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் பிரம்மராட்சசனா யாரும் ஆவானா, வாழும்போதே பிரம்மராட்சசனா நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதா, அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது, நக்கீரராலையும் காப்பாற்ற முடியாது, முருகனாலையும் காப்பாற்ற முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். சரி, இப்போ தெரியுதா யார் பிரம்மராட்சசனா? சரிங்க, தெரியுது சாமி. அடுத்த சாமி, இப்போ பெருமாளுக்கு வந்துட்டு அவருடைய நிறம் வந்து நீல நிறம். அது வந்து ஐயா சொல்லியிருக்காரு, நீலம் நிறம்னாக்கா நம்மளுடைய மூச்சு காத்தோடைய நிறம் நீல நிறம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு சாமி. அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு பச்சை நிறம் வந்துட்டு அவங்க திருவுருவமாக இருக்காங்க. அப்போ பச்சை நிறம் வந்துட்டு எதுக்காக இருக்குது, எதுக்காக அந்த பச்சை ஆளு கலர் கலராக இருக்கிறாங்க? ஆமாங்க சாமி. இறைவன் எந்த வண்ணம் தெரியுமா, சிவன் எந்த வண்ணம் தெரியுமா? தெரியாது. திருமூலர் சொல்றாரு, சிவபெருமானு மாணிக்க மாதிரி பார்ப்பாங்க. மாணிக்க மாதிரி கண்ணை கூசுற அளவுக்கு ஒளி பொருந்தியவன் சிவபெருமான். மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாய், மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய். என்ன சொல்றாரு, மாணிக்கத்துக்குள்ள மரகத ஜோதியாய். மரகதன்னா எப்படி இருக்கும், பச்சை கலராக இருக்கும். மாணிக்கமாக சிவபெருமான் இருக்கிறான், மாணிக்கத்துக்குள்ள பச்சை வண்ணமாக அம்பாள் இருக்கிறா. ஏன் சாமி எப்படி இருக்கிறான் அப்படின்னா, சிவன் மட்டுமே தெய்வம், சிவன் தான் கடவுள். இந்த கடவுள் உலக இயக்கத்துக்கு வரணும்னா மாயையோட துணை அவசியம். இந்த மாயையோட துணை வேணுன்றதுக்காக தனக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை பிரித்து அவன் முதல்ல சிவனா இருந்தவன் இப்போ சக்தியா உருவாக்குறான். அந்த சக்தியோட வடிவம், உண்மையான வடிவம் எதுன்னு சொன்னால் மாயை. புரியுதா? அதனால தான் அம்பாளுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மாயையோட வடிவம். மாயை தான் அவளும். இதே போல வடிவத்தை உருவம் தான் யாரு, திருமால்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளும். அவனும் மாயை தான், மாயை தான். ஐயப்பன் யாருக்கு பிறந்தான், பெருமாளுக்கும் ஈஸ்வரனுக்கும். அப்போ யாருக்கு யாரோட சேர்ந்தார், அவர் மாயையோட சேர்ந்தார். அப்போ மாயையோட வடிவம். அப்போ பெருமாளும் மாயை தான், அம்பாலும் மாயை தான். அப்போ இந்த மாயை வடிவத்தெல்லாம் குறிக்கிறதுக்கான ஒரு நிறம் எதுன்னு சொன்னால் இந்த பச்சையும் நீல நிறமும் கருப்பு வண்ணமும் தான். அதனால தான் பாடங்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சாமி எனக்கு காட்சிகள் வருது, அது இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் சொல்லும்போது அங்கே என்ன நடந்திருக்குன்னு நம்மளால் உணர முடியும். ஒரு வண்ணமும்
உனக்குள்ள ஒரு சக்தியை வெளிப்படுத்துது. அது ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்ல வருது. அதை பாடம் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அந்த அனுபவத்தை சொல்லும்போது சரி அப்படின்றது பாடம் கொடுத்தவங்களுக்கு தெரியும். அப்போது இறைவன் ஒருத்தந்தான் உண்மையான பொருள். அவனை தவிர இன்னொரு பொருள் இருக்குதுன்னா அதுக்கு வடிவம் இந்த பச்சையாகவும் நீளமாகவும் கருப்பாகவும் தான் இருக்கும். அதுக்கு பேர் மாயை. மாயை இல்லாமல் இறைவனால் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கவே முடியாது. மாயை இல்லைன்னா, ஏன்னா மாயையினாலே மறைப்பு சக்தி. நான் யாருன்னு எனக்கு தெரியவே கூடாது அப்படின்னா இறைவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நான் யாருன்னு தெரிஞ்சிருமே. ஆனால் இறைவன் ஒரு பக்கம் விலகி நின்று மாயையை முழுசாக விளையாட விடுறான். மாயை மட்டுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுனால நான் யாருன்னு தெரியாமல் இறைவன் யாருன்னு தெரியாமல் ஒரு நாள் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்குது. அப்போ இந்த உலகம் எதுக்காக வாழ்ந்துனுக்குது, எதை மறைச்சி வாழ்ந்துனுக்குது, எதை உணராமல் வாழ்ந்துன்னா மாயைன்றது நம்ம கண்ணை மறைக்கிறதுனால இறைவனையும் அறிய முடியதில்லை, நாம் யாருன்னு உணர முடியாமல் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். புரியுதா? அப்போ இந்த வண்ணமெல்லாம் மாயையோட வண்ணம், மாயையோடைய வண்ணம். ஆமாம். அதனால தான் ஒரு ஆழ்வார் பாடுவார், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன். அவனோட நிறம் என்னவா? பச்சையாக இருப்பானா. ஆனால் தான் ஆழ்வார் ஒருத்தர் சொல்லுவார், எப்பா இன்னைக்கு திருவரங்கத்துக்கு வந்திருக்கிறேன், என்னை நீ இவ்வளோ சோதிக்கலாமா? உன்னையே கதின்னு எனக்கு இருக்கிற 1000 விஷயங்களும் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னையே சரணடையணும்னு இன்றைக்கி திருவரங்கத்துக்கு வந்திருக்கிறேன், ஆனால் நீ என்னை இவ்வளோ சோதிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி நான் இவ்வளோ விடாப்புடியாக இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னென்னா, திருவரங்கத்தில் உன்னை பார்த்ததுனால நான் கையெடுத்து கும்பலப்பா. கருவரங்கத்தில் இருக்கும்போதே உன்னோட பெருமையை புரிஞ்சு அன்றைக்கே நான் கையை கூப்பிட்டேன். எப்போ? திருவரங்கத்தில் இருக்கிற பெருமானை எப்படி கும்பிடணுன்னு கருவரங்கத்தில் இருக்கும்போதே கையெடுத்து கும்பிட்டேன். அன்னைக்கே நான் ஜடமாக இருக்கும்போதே உன்னை பிடிச்சிட்டேன்னா இன்னைக்கு நீ இவ்வளோ சங்கடம் கொடுத்தாலும் உன்னை நான் கைவிடுவேனா? கருவரங்கத்திலே கை தொழுத என்னை திருவரங்கத்துள் கை விடுவேணும் அப்படின்னு ஒரு ஆழ்வார் பாடுறார். அப்போ நாம் எப்போ இருந்தான்? கருவரங்கத்தில் இருக்கும்போதே இறைவனோட அருமை தெரிஞ்சு ஐயோ இவனை விட்டுடக்கூடாது, இவ்வளோ போகிற இடம் மோசமான இடம்னு கையை கூப்பியே வச்சுருந்தோம். இவனை விட்டுடக்கூடாதுன்னு எங்கே வச்சுருந்தான்? உள்ளங்கையில் வச்சு நான் அவனை தாங்கின்னு இருந்தோம். சொல்லுவாங்க இல்லையா, ஏண்டா உன்னை உள்ளங்கையில் வச்சு தாங்கினேன்னு நீ இப்படி துரோகம் பண்ணலாமான்னு சொல்லுவோம்ல. அதை போல் கருவில் இருக்கும்போது ஒவ்வொரு உயிரும் உள்ளங்கையில் இறைவனை சுமக்குது. ஏன்னா அதுக்கு பயம், போகிற இடம் மோசமான இடம். அவன் அடிக்கிற அடியில் 10 பறந்துடும். அந்த 10 என்னது? மூடி வச்ச இந்த 10 பறந்துடும். இந்த 10 பறந்ததுன்னா உள்ள உன் நினப்பும் மறந்துடும். அப்போ அன்றைக்கே அதுக்கு பயம் பிடிச்சிருந்ததுப்பா. ஆனால் இந்த உண்மையை நான் அன்றைக்கி புரிஞ்சுட்டேன். அப்போ கருவரங்கத்திலே உன்னை பிடிச்சிட்டேன், திருவரங்கத்தில் போய் உன்னை கைவிடுவேனா? நீ எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் உன்னை ஒரு நாளும் விட மாட்டேன். இந்த வைராகியம் எல்லாருக்கும் வேணும். சோதனைகள் வர்றதே உன்னை அசைச்சு பார்க்க தான், உன்னை சோதித்து பார்க்க தான். ஏன் உன்னை சோதிக்கிறான்? நீ தங்கமாக இருக்கிற, அதனால தான் உன்னை உரைச்சி பார்க்குறான். நீ உன்னை தகரமாக போயிடு, எந்த கழுதையாவது உன்னை சீடுதா பாரு. அப்போ நமக்கெல்லாம் சோதனை வர்றதுக்கு காரணம் என்ன? இது தங்கமான இறைவன் சோதிக்கிறான், நான் தங்கம்தான்னு நீ அவனுக்கு சொல்லி ஆகணும். சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்லுவோம். எல்லாருமே சொல்லுவோம். கண்டிப்பாக சொல்லுவோம். ஆத்மா நமஸ்காரம்.